உங்களோட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தபடியா அதை நாம் பாடி ஆராதித்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். வசனத்துக்காக ஜெபிப்போம், பாடலுக்காக ஜெபிப்போம், சபா நேரங்களுக்காக ஜெபித்து தேவனை நாம் கூப்பிட்டு சமூகத்தை ஒப்புவிட்டு ஆராதிப்போம். நாம் கண்களை ஜெபிப்போம். நேசிக்கிற நண்பர் நண்பரே, இப்பொழுதும் இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த உணர்வு நோக்க கடவுளா, எங்கள் இறுதியும் நோக்க கடவுளே. நாங்கள் கேட்கிற வசனம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கட்டும். நாங்கள் உங்களை காலையில் பாடி உண்மை ஆராதிக்கும் போது உங்களுடைய விடுதலையின் வல்லமை இந்த நேரத்தில் கடந்து வந்து எந்தெந்த பகுதியில் எங்களுக்கு விடுதலை இல்லையோ எல்லா காரியங்களும் தேவன் வந்து விடுதலை கொடுக்கும். நாமத்தை மகிமைப்படுத்து நாங்கள் இணைந்து தேவ சமூகத்தை உயர்த்தும் போது நாங்கள் மகிமைப்படுகிறார். நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும். இயேசு கிறிஸ்துவை நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட சில பாடலை பாடி ஆராதனைக்கு நேராக நான் கடந்துபோவோம். உண்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை உண்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஆராதிப்போம். உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உண்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொண்டு நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன்
உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாக. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாக ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாக ஆகும், எல்லாம் உம்மாலேதான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடித்தவர் ஐயா நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாக. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாக ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாக. அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாக. ஆண்டவரே, கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்கிற தேவன், வல்லமையுள்ள தேவன், அற்புதங்களை நடப்பிப்பவர், சொல்லி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். யோபு எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார் என்ற வார்த்தையின்படி காலை நேரத்தில் தேவன் நமக்கென்று குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாக மாற்றுபவர், அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றி கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்து கிருபையாய் இறங்கி மாதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 31 நாட்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கள். இயேசு ராஜாவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7ஆம் மாதத்தை கடந்து புதிய மாதத்தில் 8ஆம் மாதத்தில் வந்திருக்கிறோம். 7 பரிபூரணம், 8 சம்பூரணம். அல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து போவோம். பூரண கிருபை தருபவரே. அல்லேலூயா. பூரண கிருபை தருபவரே என்கிற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம், வாசிக்கலாம்.
வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இந்த மாதத்தில் 8ஆம் மாதத்தில் கர்த்தர் சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பூரண கிருபை. அல்லேலூயா. இந்த மாதத்தில் பூரண கிருபை உங்கள் மேல் தங்கி இருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசும், இடைப்படும். நீர் எங்களோடு இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிகுந்த பலமாய் அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் பூரண கிருபை தங்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை என்ன செய்தார்கள்? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சிந்தையிலே இருக்க வேண்டும், மனதிலே இருக்க வேண்டும். பிற்பாடு வாயின் வழியாக சாட்சியாய் அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் ஏப்ரல் மாதம் வரும்போது மாத்திரமே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதலை குறித்து தியானிப்போம். அப்படி அல்ல. எப்பொழுதும் அல்லேலூயா, எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து இருதயத்திலே தியானித்து விசுவாசித்து அதை அறிக்கை செய்து சாட்சியாய், அதை மிகுந்த சாட்சியாய் பலத்தோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார், உயிர்த்தெழுந்த இயேசு அதிசயங்களை செய்தார் என்று சொல்லி பலமாய் சாட்சி கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பூரண கிருபை உங்கள் மேல் தங்கி இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடையதான பெரிதான கிருபை, பூரண கிருபை உங்கள் மேல் தங்கி இருக்கும். அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் கிருபையா தாங்க, இந்த காரியம் முன்னேற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கிருபை செய்யுங்க, இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிருபை செய்யுங்க, இந்த காரியம் எனக்கு வாய்ப்புப்படி நான் போற வரைக்கும் இந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கிருபையாக தாங்க அப்படின்னு ஜோபண்ணோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி ஜோபண்ணா, பரிசுத்த ஸ்தலத்தில் எனக்கு ஒரு குச்சியை ஆகிலும் ஆண்டவரே தந்து கொஞ்சம் கிருபையை தாரும். வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் மீதியாக வைக்கவும் நம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலே எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் எங்கள் தேவன் அப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து இந்த அடிமைத்தனத்திலே கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாகிலும் கிருபை கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே கொஞ்சம் கிருபை கொடுங்க, கொஞ்சம் பலன் கொடுங்க, பரிசுத்த ஸ்தலத்திலே ஒரு குச்சையாக எங்களுக்கு கொடுங்க. அல்லேலூயா. அநேகருக்கு தான் நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவரே நான் இங்க வந்து ஊருக்கு போறதுக்கும் கொஞ்சம் கிருபை கொடுங்களேன், அல்லது ஆண்டவரே வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிருபை கொடுங்களேன். அநேகர் கொஞ்சம் கிருபை கேட்பாங்க, ஆண்டவரே கொஞ்சம் கிருபை. அல்லேலூயா. இந்த புதிய ஏற்பாடு காலத்துல கொஞ்சம் கிருபை அல்ல, அல்லேலூயா, பூரண கிருபை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, பலமாய் அறிக்கையிடும் பொழுது கொஞ்சம் கிருபை அல்ல, பூரண கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. பூரண கிருபை என்றால் என்ன? எரேமியா 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம்.
இப்போது 1000 தலைமுறைக்கும் இப்போது 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிறவர். அல்லேலூயா. இந்த பூரண கிருபை என்பது என்ன? 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் கிருபை செய்கிறவர். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 34 6 7. கர்த்தர் அவர் முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன். 1000 தலைமுறைக்கு ஒரு இரக்கத்தை காக்கிற தேவன். அல்லேலூயா. 1000 தலைமுறைக்கும் கிருபை செய்கிற தேவன். இதுதான் பூரண கிருபை. அல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் கிருபை அல்ல, ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் கிருபை அல்ல, பூரண கிருபை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பலமாய் நாம் விசுவாசித்து அறிக்கையிட்டு சாட்சி சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இப்படி செய்தார் என்று சொல்லும் பொழுது பூரண கிருபை. இந்த பூரண கிருபை என்ன? 1000 தலைமுறைக்கு கிருபை செய்கிறவர். கொஞ்ச நேரத்துக்கு கிருபை அல்ல, கொஞ்ச கிருபை அல்ல, 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த 1000 தலைமுறைக்கும் கிருபை பெற்ற சந்ததி. அல்லேலூயா. இந்த பூரண கிருபை பெற்ற சந்ததி என்ன செய்யுமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 30-31 வாசிப்போம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும். அல்லேலூயா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். என்ன செய்யுமா? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். எப்படி சேவிக்கும்? தலைமுறை தலைமுறையாக. அல்லேலூயா. ஒரு தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு 1000 தலைமுறை. அல்லேலூயா. ஆண்டவரை சேவிக்கும். அல்லேலூயா. அதான் பூரண கிருபை பெற்ற சந்ததி. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு கிருபை அல்ல, பூரண கிருபை பெற்ற சந்ததி. 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவரை சேவிக்கும். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக சேவிக்கும். வாசிப்பாக்க வசனத்தை அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவர் நீதியை அறிவிப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் வந்து 1000 தலைமுறைக்கும் சேவிக்கிற அந்த சந்ததி வந்து சொல்லுவார்கள், அவரே எங்களுக்கு இந்த அற்புதங்களை செய்தார், அவரே எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், அடிமைத்தனத்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணினார், எங்களை மீட்டார், ரட்சித்தார், பாதுகாத்தார், பராமரித்தார் என்று சொல்லி பிறக்க போகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு அவருடைய நீதியை குறித்து அறிவிப்பார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, அவரை சேவிக்கிற சந்ததி, அவருடைய நீதியை அறிவிக்கிற சந்ததி, அதான் பூரண கிருபை பெற்ற சந்ததி. அல்லேலூயா. பூரண கிருபை என்றால் என்ன? ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். அற்ப காலமாய் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நித்திய கிருபை. அல்லேலூயா. பூரண கிருபை என்றால் நித்திய கிருபை, டெய்லி கிருபை. இன்னைக்கு கிருபை இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. டெய்லி கிருபை. அல்லேலூயா. நித்திய கிருபை. அல்லேலூயா. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலை பெயர்ந்தாலும் என் கிருபை விட்டு விலகாதிருக்கும். விலகாத கிருபை. பூரண கிருபை என்பது விலகாத கிருபை, நித்திய கிருபை. அல்லேலூயா. அதுதான் பூரண கிருபை. அல்லேலூயா. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகள் யாவும், அவற்றுள் அடங்கிய
வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்லி சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. அப்போ பூரண கிருபையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பூரண கிருபை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானவர்கள் எல்லாம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு மகிமை செலுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு நீங்கள் மகிமை செலுத்த செலுத்த கர்த்தர் தம்முடைய கிருபையை ஊற்றுவார். அந்த கிருபை பெருகும் பொழுது பூரண கிருபையாக மேல் வரும். அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்ததன் நோக்கமே பூரண கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மனிதன் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருந்தது. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் சிருஷ்டித்த பொழுது ஆதாம் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தவறி போனான். ஆதாம் தேவனை மகிமைப்படுத்த தவறின பொழுது கர்த்தர் கூப்பிடுகிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் சிருஷ்டித்ததன் நோக்கமே தன்னை அவன் மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பினார். ஆதாம் தேவனை மகிமைப்படுத்த தவறின பட்சத்தில் ஆண்டவர் தோட்டத்தின் மத்தியிலே உலாவி வந்து ஆதாமை தேடுகிறார். ஆதாமே எங்கே இருக்கிறார்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? என்னை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு எங்கே போய்விட்டார் என்று ஆண்டவர் ஆதங்கத்தோடு முதல் மனிதனாகிய ஆதாமை கேட்கிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சித்தம் அவரை மகிமைப்படுத்துவதுதான். இதைத்தான் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இந்த ஜனத்தை நான் என்ன செய்கிறேன்? எனக்கென்று ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. எதற்கு தேவன் ஏற்படுத்தினார்? உங்களை என்னை எதற்கு தேவன் ஏற்படுத்தினார்? என் துதியை சொல்லி வரும்படி, என்னை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. உங்களை என்னையும் ஆண்டவர் ஏன் இந்த பூமியிலே சிருஷ்டித்து எல்லா சகல சௌகரியங்களையும் கொடுத்தாரு சொன்னால் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, தேவனை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராய்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆனால் அர்த்தவசம் சொல்லாண்டவர் சொல்றாரு, யாகோ போறாரு. ஆனாலும் யாக்கோபே நீ வசிப்போம். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, மனம் சஞ்சலித்து போனாய். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை மறந்து நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. சொல்லவில்லை. நீ என்னை குறித்து மனம் சஞ்சலித்து போனாய். ஆண்டவர் வேதனைப்படுற, நான் எனக்கென்று உன்னை ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வர வேண்டும் என்று சொல்லி நான் ஏற்படுத்தினேன். ஆனாலும் யாக்கோபின் சந்ததியே என்ன செய்யல? என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை துதிக்கவில்லை, நீ மனம்
என்று ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார். அல்லேலூயா. அவ ஆண்டவர் உன்னை என்னை சிருஷ்டித்ததன் நோக்கமே அவரை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த கிருபை கடந்து வரும். அந்த கிருபை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கிருபை பெருகும். கிருபை பெருகி பூரண கிருபையாய் மாறும். அல்லேலூயா. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை சிருஷ்டித்தார். நானாலும் யாக்கோபை என்ன செய்தது? என்னை நோக்கி கூப்பிடவில்லை, என்னை நோக்கி துதிக்கவில்லை, என்னை ஆராதிக்கவில்லை, என்னை மகிமைப்படுத்தவில்லை என்று நீ மனம் சஞ்சரித்து போனாய் என்று கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறது இடத்திலே நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதையே தான் சொன்னார். லூக்கா 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அந்நியனே ஒழிய சொல்லி அவனை நோக்கி எழுந்து போ என்றார். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு இதையே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 10 குஷ்டரோகிகள் வருகிறார்கள், 10 பேரையும் சொஸ்தமாக்கினார். ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து தேவனை ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தினான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒருவன் மாத்திரம் தானா, மற்ற 9 பேர் எங்கே? அல்லேலூயா. யோசித்து பாருங்க, நாம் எப்படிப்பட்டவர்களாய், நாம் நன்றியுள்ளவர்களாய் அவனை ஒருவனை போல தேவனை ஸ்தோத்திரித்து தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? அல்லது 9 பேரில் ஒருவனாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நபராக நீங்களும் நானும் இருக்கிறோமா? அல்லது மற்ற 9 பேர்களில் ஒரு நபராக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்மை நாமே சோதித்து பார்ப்போம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்து ஆராய்ந்து முடியாத காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து வாழ வைத்து, திருமணம் வைத்து, சாப்பாடு கொடுத்து, போஷித்து, இடம் கொடுத்து, சகல சௌகரியங்கள் கொடுத்து வாழ வைத்து உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த ஒரு நபராக நாம் இருக்கிறோமா? தேவனை மகிமைப்படுத்தாத அவர்களில் ஒருவராய் நாம் இருக்கிறோமா? நாளை நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து தேவனை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது பூரண கிருபை வாழ்க்கையில உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். ஜனங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 2:12. உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு காலம் கூடி கண்டதில்லை என்று சொல்லி அவன் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் அந்த நாளிலே கிறிஸ்து இயேசு செய்த அதிசயங்களை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவர் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் காணாதிருந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாவது, மேய்ப்பர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். மேய்ப்பர்களுக்கு தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இருக்கிறதை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மேய்ப்பர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிப்போம். 7, 15, 16. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான்.
தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் சந்தித்தார் அல்லவா? ஒரு காலத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் உழன்று கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் சந்தித்தார். தேவனை சந்தித்து தேவன் நம்மை சந்தித்தார். ஆகவே தேவனை நாம் மகிமைப்படுத்துவதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது பூரண கிருபை வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்தது லூக்கா 23ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 13:13 வாசிப்போம். லூக்கா 13:13 வாசிப்போம். அவர்கள் மேல் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. 18 வருடமாய் கூனியாயிருந்த ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் பார்த்து அவளை கூப்பிட்டு தன் கைகளை முடியிலே வைத்த பொழுது அவர் சுஸ்தமானார். அல்லேலூயா. இன்னே தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில எத்தனை நோய்கள் வந்தது, எத்தனை நோய்கள் வந்த பொழுது அத்தனையும் ஆண்டவர் சுகமாக்கினாரே. நாம் தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? வியாதி வந்தது, எத்தனையோ போராட்டம் வந்தது, தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறோமா? அல்லேலூயா. வியாதி நேரத்திலே காத்தாரே, தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அடுத்தது 100க்கு அதிபதி தேவனை மகிமைப்படுத்தினார். லூக்கா 23:47 வசனம். 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இவர் நீதிபரர் என்று சொல்லி அல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ 100க்கு அதிபதி போர் சேவகனாய் இருந்தார். அவர் சிலுவையில் கிறிஸ்து தொங்குவதை பார்த்து மெய்யாகவே இவர் நீதிபரர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். 11-18. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புவதை தேவன் புறஜாதியாருக்கு அருள் செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நம்மை போலவே அபிஷேகம் பெற்ற புறஜாதியின் மேலும் தேவன் தம்முடைய ஆவியானவரை ஊற்றினார் என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மேய்ப்பர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாஜிஸ்தர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்தது 100க்கு அதிபதி தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கை நோக்கமே. ஆண்டவர் நம்மை உருவாக்கி இம்மட்டும் கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால் தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எந்த மனுஷனையும் அல்ல, தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துவதாக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் எப்படி கொல்லப்பட்டோம்? கிரயத்தில் கொல்லப்பட்டோம். என்ன கிரயம்? ரத்தத்தை கிரயமாக கொண்டு உங்களை என்னை ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய சொந்த ரத்தத்தையே கிரயமாய் கொடுத்து உங்களை என்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கிரயத்தில் கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆத்துமாவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுக்குரியது. அல்லேலூயா. ஆகவே உங்கள் தேவனுக்கு உடையவைகளாகிய
சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்பொழுது கிருபை கடந்து வரும், பூரண கிருபை கடந்து வரும். அல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆத்துமாவிலே எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் அவைகளை சிந்தித்து தியானித்து உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய அந்த பலமாக நிரூபிக்கப்பட்ட அந்த சாட்சியை உங்கள் ஆத்துமாவிலே யோசித்துக் கொண்டிருங்கள். சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துங்கள். வாயை கொண்டு ஏசப்பா எனக்கு வியாதிகளை சுகமாக்கினார், ஏசப்பா எனக்கு வாழ்வு கொடுத்தார், ஏசப்பா நான் பசியா இருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தார், ஏசப்பா நான் துணி இல்லாமல் இருந்தேன், கிழிந்து போல் உடையாடித்திருந்தேன், நல்ல வஸ்திரங்களை கொடுத்தார், ஏசப்பா அற்புதம் செய்தார், ஏசப்பா அதிசயம் செய்தார், ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில என்ன செய்தாரோ அதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது வாயினாலே தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். அல்லேலூயா. உங்கள் சரீரத்தினால தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது கிருபை உண்டாயிருக்கும். அந்த கிருபை பூரண கிருபையா உங்கள் மேல் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கடைசி வசன வாசம் முடிப்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசம். அந்நியனாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகனபலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற, என் நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் கிருபையாக இருக்கு. அந்த கிருபை பூரண கிருபையாக இருக்கு. அல்லேலூயா. அப்ப பூரண கிருபை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துகிற, பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் தேவனாகிய கர்த்தர் இறங்கி ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பூரண கிருபையாக இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் சொல்லிப்போம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமணி பாசம் பெரிதே, மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமணி பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம் மாற்றி பெற்றுயர்த்திடுவோமே, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் தடையில்லா தேவனின் வாக்கு, குறுகிட மாட்டோம் குன்றிட மாட்டோம் தடையில்லா தேவனின் வாக்கு, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடப்பாடு சத்தமும் தொனிக்கும், ஆகாயம் விண்ணினான் அவர்தம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆகாயம் விண்ணினான் அவர்தம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆதியிலே ஏறிடுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே, ஆதியிலே ஏறிடுவோமே ஆசி திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாழான மண்ணையாகும், சிறைவாழும் மறையும் தீவாழும் மலரும் தீயோடின் மறைவை திரும்பும், சிறைவாழும் மறையும் தீவாழும் மலரும் தீயோடின் மறைவை திரும்பும், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடப்பாடு சத்தமும் தொனிக்கும், ஆகாயம் விண்ணினான் அவர்தம் பெருகும், ஆண்டவர்
அவரை மகிமைப்படுத்தி துதிக்கும் போது அவர் அதை ஹல்லேலூயா அதை ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதை அவர் ஏற்றுக்கொள்கிறவரா இருக்கிறார். 10 குஷ்டரோகிகள் சொந்தமானார்கள். ஆனால் 9 பேர் திரும்பி வருகிறது ஆண்டவர் கேட்கிறார், ஓ என்னை மகிமைப்படுத்த நீ ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்தாயா என்று கேட்கிறார். இன்றைக்கும் எத்தனையோ பேர்கள் சுகம் அடைகிறார்கள், அற்புதங்களை பெறுகிறார்கள், அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு திரும்பி வரவே மாட்டார் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் உண்டு. ஆண்டவரை நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாதப்பா. நீ செய்த ஒவ்வொரு நன்மையை நினைத்து நன்றி சொல்ல, தேவனை மகிமைப்படுத்த, தேவனை உயர்த்த ஆண்டவரை நீ செய்தீங்கப்பா. நாங்கள் உணர்ந்து சொல்லுகிறோம், நாங்கள் நினைத்து சொல்லுகிறோம், நாங்கள் மகிமைப்படுத்த முந்திக் கொள்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபை செய்வீராக செய்வீராக. ஆண்டவருடைய சமூகத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் என் பிள்ளைகளை மகிமைப்படுத்துகிறார் சொல்லி அவர் சந்தோஷப்படுவார். அவருடைய சந்தோஷத்துக்கு ஏற்றவர்களா மனிதனை மகிமைப்படுத்தி ஓடிக்கொண்டிருந்த காலங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு வேண்டாம். உலக ஆவிக்கு நாங்கள் மகிமைப்படுத்திய காலங்கள் போதும். தேவனை மகிமைப்படுத்த எங்களை ஒவ்வொருவரையும் நினைக்க ஆண்டவரே நாங்கள் நினைக்கும் மகிமைப்படுத்த எங்களுக்கு அந்த கிருபை செய்வீராக செய்வீராக. காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். ஒவ்வொரு அப்படியாக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்நாட்களில் மனிதனை மகிமைப்படுத்தி மண்ணான மனிதனை உயர்த்தி கொண்டிருக்கிற காலங்களில் வந்திருக்கிறோம். வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம். தேவனை மகிமைப்படுத்த நாங்கள் முந்திக் கொண்டு தேவனை உயர்த்தி தேவன் செய்த அற்புதங்களை எண்ணி அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட தேவனையின் கிருபை செய்வீராக. இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தை ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய போகிறேன்? நான் உடைய பிள்ளையல்லவா, எனக்கு அற்புதம் செய்யும். நான் உடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை செய்யும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தன் நாமத்தை ஹல்லேலூயா உயர்த்தத்தக்கதாக ஒரு வாய்ப்பை கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக. எந்த காரியத்துக்கு அற்புதம் இல்லையோ, எந்த காரியத்தை தேவனை மகிமைப்படுத்த கூடாதபடி பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா பலனை இயேசுவின் நாமத்தால் நீங்கி போகட்டும். கூப்பிட்டு தேவனை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் செய்கிறாங்க. நல்லவர்கள் தீயோர்கள் கண்கள் நோக்கமாக இருக்கிறது. வித்தியாசம் பார்க்காதவர், பாகுபாடு இல்லாதவர், எல்லாருமே அன்புள்ளவர். நீ விரும்புகிறீரப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் எல்லாருக்கும் செய்கிறோம். கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு தேவனை போராடி கொண்டு எனக்கு ஒரு அற்புதம் வேண்டாம். திருமண காரியங்கள் வேலை விஷயமா, அந்த படிப்பு விஷயமா, இல்லாவிட்டால் அந்த சரீரத்தில் பலவீனங்கள் போராடி